வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ரசம் தான் வைக்க போகிறோம். என்ன ரசம் அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், செம்பருத்தி பூ ரசம் பண்ண போகிறோம். ரொம்ப நாளாக நான் ரசம் வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு டைம் செட் ஆகலை. இன்றைக்கி எப்படியும் நம்ம செம்பருத்தி பூவோட ரசம் போட்டுடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். செம்பருத்தி பூ ரசத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? செம்பருத்தி பூக்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பூக்கள் தேவையோ அவ்வளோ பூக்கள் எடுத்துக்கோங்க. நான் நேற்றும் இன்றைக்கும் எனக்கு வளர்ந்த பூக்களெல்லாம் நான் சேகரித்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்க, இவ்வளோ சைஸு புளி எடுத்துக்கோங்க, மிளகு எடுத்துக்கோங்க, தனியா எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. அது கூட சீரகமும் கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா எல்ஜி பெருங்காயம். நான் ரொம்ப வருஷமாகவே இந்த எல்ஜி பெருங்காயம் இதை பார்த்திங்க இல்லையா, இந்த கட்டியாக இருக்கும், இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். தூள் கொஞ்சமாக யூஸ் பண்ணுவேன். ஆனால் ரொம்ப இந்த கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்ற பட்சத்துலேயும் சில டிஷ்ஷஸுக்கு நான் தூள் கொஞ்சம் சேர்த்துப்பேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் முழுசாக இருந்தால் அது போட்டுக்கலாம், இல்லைன்னா தூள் போட்டுக்கோங்க. இப்போ நாம் இங்கே என்ன பண்ணியிருக்க முடியும்னு பார்த்திங்கன்னா, துவரம்பருப்பு எடுத்து பாருங்கள், சும்மா ஒரு 25 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். இது ஊற வச்சு ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அதில் ஒரு 6 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். ரசம் வைக்கிறது அப்படின்றது நிறைய முறைகள்லாம் நம்ம ரசம் வைக்கலாம். ஆனால் நான் இந்த செம்பருத்தி பூ ரசம் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதை வேக வச்சுருவேன் நான். பாருங்கள், ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதை நாம் இப்போது கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்து வேக வச்சிடலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாமா? இப்போ நாம் இந்த பருப்பில் இவ்வளவு நெய் சேர்த்துக்கலாம். இது வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாமா? பாருங்க, இப்போ நாம் மிக்ஸி ஜார் எடுத்துக்க போகிறோம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒன்றா போட்டுடலாமா? இந்த புளியை நம்ம சேர்த்து அரைக்க தான் போகிறோம். புளியை போட்டுக்கலாம். அப்புறமா பூண்டு பாருங்கள், ஒரு 20 பல் பூண்டு இருக்கும், ஜீரகம் இருக்கும். பூண்டு நம்ம நெஞ்சில் இருக்கக்கூடிய சளிகள், இதயத்தில் இருக்கக்கூடிய அடைப்புகள் எல்லாம் நமக்கு எடுத்து கொடுக்கும். கொழுப்பை அகற்றக்கூடியதில் ரொம்ப நல்லா இந்த பூண்டு ஒரு முதலிடம் வகிக்குது. கொழுப்பு ஃபேட் இருந்துச்சுன்னா கெட்ட கொழுப்புகளை நமக்கு நீக்கி கொடுக்கும். இப்போ கருவேப்பிலை அதை தாராளமாக போடலாம். நம்ம இது தாளிப்பு போடுறத விட கருவேப்பிலை உங்களால் எவ்வளோ சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோங்க. இது காஞ்ச கருவேப்பிலை தான், நம்மக்கிட்ட எடுத்து வச்சு காஞ்சி போயிடுச்சு. பச்சை கருவேப்பிலை இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. இல்லைன்னா கொஞ்சம் காய வச்சது கிடச்சிதுன்னா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, இப்போ அடுத்தது மிளகு, சும்மா கொஞ்சோண்டு மஞ்சள் ஒரு சின்ன பீஸ் இருந்தது, அதை போட்டுக்கிறேன். தனியா, இப்போ அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அது
அதுக்கு அடுத்தபடியாக நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த எல்ஜி பெருங்காயம் தான். பச்சை தனியா வந்து நம்ம வந்து சேர்க்கறதுனால நான் வந்து தனியா தழை வந்து நான் இதில் சேர்க்க போகிறது கிடையாது. பாருங்க, இவ்வளோ சைஸுக்கு வந்து பெருங்காயம் வந்து போட்டிருக்கேன். இது வந்து எல்ஜி பெருங்காயம். ரசம் வைக்கும்போது, சாம்பார் வைக்கும்போது நீங்கள் இந்த எல்ஜி பெருங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வாசனையாகவும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும். கல்யாண வீட்டு ரசம் மாதிரி இருக்கும். அவ்வளவு ருசியாக இருக்கும் பாருங்கள். போட்டுக்கோ. இப்போது இந்த பூ வந்து நாம் எதுக்காக சொன்னோம் அப்படின்றத பற்றி இதை அரைச்சிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மிக்சியில் இதை அரைச்சிக்கலாமா? இப்போ பருப்பு நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த நேரத்தில் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பை பற்ற வச்சுட்டு தாளிப்பு போட்டுடலாம். இப்போ நமக்கு தாளிப்புக்கு தேவையான காஞ்ச மிளகாவை நாம் எடுத்துக்கலாம். நாம் உப்பு இன்னும் நம்ம போடவே இல்லை. இப்போ இந்த கருவேப்பிலையோட சேர்த்து இதை கொஞ்சம் லேசாக கிள்ளி வச்சுக்கலாம். எண்ணெய் நமக்கு காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச உடனே நம்ம இறக்கி வச்சுட்டு போட்டுக்கலாம். நம்ம மிக்சியில் போட்ட எல்லாமே நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டோம். தனியா எல்லாத்தையும். ரொம்ப தும்மலும் சளியுமாக இருக்குது. அதே போல் வந்து நாம் இந்த செம்பருத்தி பூவையும் நாம் எதெல்லாம் தனித்தனியாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். எதெல்லாம் தனியாக எடுத்து நம்ம கழுவிட்டு அலசி வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ பருப்பு வந்து உங்களுக்கு நல்லா வெந்து கடைஞ்சி நீங்கள் எடுத்துக்கணுனாலும் எடுத்துக்கலாம். அப்போ நிறைய ரசம் வைக்க வேண்டியதாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப குழகுழப்பு தன்மையாக இருக்கும். நமக்கு ரசம் சாப்பிட முடியாது. அதனால் பருப்போட நமக்கு வாட்டர் தேவையே தவிர பருப்பு தேவை கிடையாது. நீங்கள் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம பருப்பை இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு நாம் இங்கே பார்த்தீங்க இல்லையா, இந்த பாருங்கள் பருப்பு நமக்கு வெந்திருக்கு. அதனால் ரொம்ப நம்ம கரைக்க வேண்டாத. இது ஒரு 2 நிமிஷம் இப்படி இருக்கட்டும். நல்லா பூ மாதிரி வெந்திருக்கு பார்த்தீங்களா, அது போதுமானது நமக்கு. அப்போ தான் குழகுழப்பு இல்லாமல் இருக்கும். நமக்கு டேஸ்ட் வேணுமே தவிர அதை ரொம்ப நம்ம வந்து வேக வச்சு நம்ம மசிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரசம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காது. இப்போ நாம் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பூன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பூன் வச்சுட்டு நாம் இந்த தக்காளி பாருங்கள், நீங்கள் முழுசாக போடுற மாதிரி இருந்தால் இப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா எல்லா ஜூஸும் வந்து அதில் இறங்கிடுச்சு நமக்கு. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஸ்பூன் வச்சு அதை இந்த மாதிரி பண்ணி கொடுத்துக்கோங்க. பச்சை, அதாவது வந்து ரசம் வைக்கிறதுக்கு நிறைய முறைகள் இருக்குது.
எல்லோரும் பச்சையாக வந்து போட்டு பண்ணுவாங்க, கசக்கி அதை வந்து கை வச்சு கசக்கிட்டு போடுவாங்க. நிறைய பேர் கட் பண்ணி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வதக்கல் எண்ணெயில் போட்டு வதக்கி நம்ம வந்து ரசம் வைக்கலாம். ஒவ்வொரு ரசமும் நம்ம ஒவ்வொரு மாதிரி வைக்க வேண்டியதாக இருக்கும். புளி ரசம் ஒரு மாதிரி வைக்க வேண்டியதாக இருக்கும், கொள்ளு ரசம் ஒரு அது வந்து வேறு ஒரு மாதிரி வைக்க வேண்டியது இருக்கும். இப்படி ஒவ்வொரு வகையான ரசமும் நம்ம ஒவ்வொரு மாதிரி பண்ண வேண்டியது இருக்கும். பைனாப்பிள் ரசம் இருக்குது. நான் ஒவ்வொரு ரசமாக நான் போடுறேன், ஏன்னா பைனாப்பிள் எனக்கு வந்து கிடைக்கல. அது கிடைக்கும் போது நான் உங்களுக்கு ரசம் பண்ணி காமிக்கிறேன். இது ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நாம் இந்த தாளிப்பை வந்து இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு இப்போது மிக்சியில் இருக்கக்கூடிய இது இருக்கு இல்லையா, இதில் வந்து கொஞ்சம் வாட்டர் கலந்து இதை நாம் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து நான் ஹாட் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். கொதிக்க வச்சு ஆறின வாட்டர் எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இதை வச்சுட்டு இதை பாருங்கள், இதில் வந்து தண்ணி வாட்டர் ஊற்றிக்கலாம். வாட்டர் நல்லா வெந்நி தான் ஊற்றிருக்கேன் நான். ஊற்றிட்டு இதையுமே நம்ம ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கலந்துட்டு பாருங்கள். இதுதான் வந்து நம்ம அரைச்சது, ரசத்துக்கு அரைச்ச அந்த எல்லா பொருட்களும் இதில் தான். தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா எவ்வளோ கலராக இருக்கும். நல்ல வாசனை பார்த்திங்கன்னா கம்மன்னு வாசனையாக இருக்கும் பாருங்கள். இது பூண்டு, சீரகம், மிளகு, அப்புறம் தனியா, பச்சை தனியா வந்து போட்டிருக்கோம் நம்ம. அதனால் கொத்தமல்லி, நான் வந்து கொத்தமல்லி தழை இதுக்கு நான் போட மாட்டேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, ஆனால் நான் வந்து இதுக்கு போட மாட்டேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம புளியும் இதில் சேர்த்து அரைச்சோம் பார்த்திங்களா. புளியும் அரைச்சதுனால எவ்வளோ நல்லா அது வந்து அரைஞ்சு கிடச்சிருச்சு பார்த்தீங்க இல்லையா. இப்போ நமக்கு எந்த விதமான ஒரு இடைஞ்சலும் இருக்காது. ரசம் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். புளியுமே நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது நாம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை திருப்பி நாம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அடுப்பில் வச்சுக்க போகிறோம். இப்போ நாம் இதில் வந்து என்ன பண்ணலை, உப்பு சேர்க்கணும் இல்லையா. உப்பு சேர்த்துட்டு தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் பாருங்க. இப்போ நான் வந்து உப்பு எடுத்துக்கிறேன். உப்பு பாருங்கள், இந்த அளவுக்கு தாராளமாக உப்பு தேவைப்படும். புளி பார்த்தோம் இல்லையா, உப்பு தாராளமாக இவ்வளோ தேவைப்படும். உப்பு போட்டுட்டு தேவையான அளவு. இப்போ நாம் அடுத்து நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள். வந்து நம்ம தேவையான அளவு அதுக்கு மஞ்சத்தூள் கொடுத்துட்டோம். இப்போ நாம் கண்டிப்பாக இதுக்கு தண்ணி சேர்க்கணும். பார்த்திங்க இல்லையா, நான் பருப்பு வந்து நான் வந்து கடையக்கூடாது. ஏன் கடைஞ்சோம் அப்படின்னா அது குழகுழப்பு தன்மையாக இருக்கும். ரசம் வந்து நமக்கு ரசம் மாதிரி கிடைக்காது, ரொம்ப குழகுழப்பாயிடும். பாருங்கள், ரொம்ப சத்தான சுவையான ரசமாக இது இருக்கும். இப்போவே பார்த்தீங்க இல்லையா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ நம்ம இன்னும் வந்து நம்ம அதில் வந்து நல்லா வந்து பருப்பை நம்ம மசிச்சிட்டோன்னா ரொம்ப குழகுழப்பாயிடும். கொஞ்சம் நமக்கு இன்னும் வந்து நம்ம வாட்டர் தேவைப்படுது. புளி இருக்கு இல்லையா, புளிப்பு இருக்குது, வாட்டர் தேவைப்படுது. உப்பு கரெக்டாக இருக்குது, வாட்டர் தேவைப்படுது. இவ்வளோ வாட்டர் நம்ம கலந்து கொடுத்துட்டோம். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் போல் ரசப்பொடி வந்து கொஞ்சம் சேர்க்கலான்னு இருக்கேன் நான். உங்கள்கிட்ட ரசப்பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பெருங்காயம், தனியா எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரசப்பொடி சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும். நான் கண்டிப்பாக அந்த ரசப்பொடி சேர்த்து தான் ரசம் பண்ணுவேன். எவ்வளோ நம்ம வந்து ரசத்துக்கு தேவையான இது போட்டாலுமே இந்த ரசப்பொடி வந்து அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். நல்ல வாசனையாக இருக்கும் பாருங்கள். இதையும் நம்ம இதில் சேர்த்துருவோம். இப்போ கொஞ்ச நேரம் இது வந்து அடுப்பில் இருக்கட்டும். கொஞ்ச நேரம் டேஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்ல செம சூப்பராக இருக்கு. கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் வாட்டர் கலந்துக்கிறேன்.
அந்த புளி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு புளியும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சுவையில் இருக்கும். சில புளிகளுக்கு புளிப்பு கம்மியாக இருக்கும், சில புளிகளுக்கு புளிப்பு அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம ஃபைனலாக நமக்கு உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து நம்ம போடுற உப்பு போதும்னா பார்த்துக்கலாம். ஏன்னா புளிப்பு வந்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து உப்பு வந்து சேர்க்கணும், நம்ம தண்ணி சேர்க்கணும். பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்க இல்லையா? ஒரு 2 மினிட்ஸ் இது இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம செம்பருத்தி பூவை போட்டு இறக்கி நம்ம வச்சு பரிமாற வேண்டியது தான். பாருங்கள் அவ்வளவுதான். நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வெல்லம் கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் நான் கொஞ்சோண்டு தான் சேர்க்குறேன், கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த செம்பருத்தி பூவை வந்து இதில் போட்டுற போகிறோம். பார்த்திங்க இல்லையா? இவ்வளோ தான் வீவர்ஸ். வந்து நம்மளுடைய ரசம் பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இவ்வளோ தான். இந்த பூக்களை வந்து நாம் முழுசாக போடணும். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா வெந்நீரில் வந்து இதை ஊற வச்சுட்டு அந்த வாட்டரை எடுத்து போட்டுக்கோங்க. 2 ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி சேர்த்துக்கோங்க. அவ்வளோ ஒரு அருமையான சுவையான சூப்பரான ஒரு ரசம் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இது போட்டதுக்கப்புறமா நம்ம ரொம்ப நேரம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம இதை போட்டிருக்கோம். எப்போ போடணுன்னு பாருங்கள். ஏன்னா இது ஒரு நொடியில் அது வந்து வெந்துட்டு அதனுடைய சாறு வந்து அதில் போய் சேர்ந்துக்கும். நமக்கு இதை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. போட்ட உடனே ஆஃப் பண்ணிடுறோம். பார்த்திங்க இல்லையா? இப்போ நாம் இந்த செம்பருத்தி பூ ரசத்தை வந்து நாம் பரிமாற போகிறோம். பார்த்திங்களா? அந்த வெளிச்சத்தில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல, பார்த்துக்கோங்க. நம்மளுடைய செம்பருத்தி பூ ரசம் ரெடி. பாருங்க. இப்போ நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் தான் நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எவ்வளவு நல்லா இருக்குது பார்த்தீங்களா? எப்படி இருக்குது பாருங்கள். பருப்பு வந்து நம்ம எப்போவுமே வந்து குழகுழன்னு அரைக்கவோ நம்ம வந்து கடையவோ செய்யக்கூடாது. ஏன்னா பருப்போட ருசி தான் நமக்கு தேவை. பாருங்கள், பார்த்தீங்க இல்லையா? எல்லாமே இருக்குது. அவ்வளோதான் வீவர்ஸ். வந்து நம்மளுடைய செம்பருத்தி பூ ரசம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள். இப்போ நாம் சுவைத்து பார்க்கலாமா? ரசத்தை சுவைக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நான் ரொம்ப வருஷமாக செஞ்சுட்டு இருக்கக்கூடியது. நான் காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்டாக படிக்கும்போது இந்த ரசத்தை செஞ்சு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். பைனாப்பிள் ரசம், இந்த மாதிரி செம்பருத்தி பூ ரசம். அப்போ நிறைய செம்பருத்தி மரம் வந்து என் வீட்டில் இருக்கும். அதனால் என்னோடய ஃபேவரைட் ரசம் தான் இந்த செம்பருத்தி பூ ரசம். இதயத்துக்கு ரொம்ப நல்லது. அதை சொல்லாமல் விட்டுட்டேன் நான். இந்த ரசம் வந்து நம்ம ஏன் சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதயத்துக்கு வந்து ரொம்ப பலத்தை கொடுக்கக்கூடிய, இதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அழுக்குகளையும் நமக்கு எடுத்துட்டு நமக்கு ஒரு நல்ல இதயத்தை வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வேலையை தான் இந்த செம்பருத்தி பூ ரசம் வந்து நமக்கு பண்ணுது. அதனால் இந்த செம்பருத்தி பூ ரசத்தை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து நீங்கள் சமைச்சிட்டு அந்த ரசம் ஊற்றி சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சாப்பிட்டுட்டு மறுநாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நம்முடைய ஹார்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதயத்தோட அந்த ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இதயத்தில் என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் சரி, அந்த எல்லா பிரச்சனைகளையும் நமக்கு தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் வேலையைத்தான் அருமையான செம்பருத்தி பூ ரசம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. வீவர்ஸ், அவ்வளோதான். பார்த்தீங்க இல்லையா? இந்த பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். ஒவ்வொரு எதிலும் பாருங்கள் எங்கே போச்சுனே தெரியல, கண்டுபிடிக்கவே முடியல. பார்த்தீங்களா? நீங்கள் செம்பருத்தி பூ நம்ம போட்டோம் அப்படின்றதே நமக்கு தெரியல. ஏதோ வெங்காயத்தோட தோல் இருக்குல்ல, அது மாதிரி லைட்டாக தெரியுது. அவ்வளோதான். பார்த்தீங்களா? எவ்வளவு அருமையான ரசம் பாருங்கள். நமக்கு எதுவுமே தெரியல. பாருங்கள், இந்த பாருங்கள். அவங்க அவ்வளோதான். அதில் போட்டுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அப்படியே சூப்பராக ஆகிடுவாங்க. பார்த்தீங்க இல்லையா? பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது. நீங்கள் ரசம் வச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்களேன். வச்சு பிடிச்சிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஆல். இந்த செம்பருத்தி பூ ரசம் வந்து நமக்கு பண்ணுது. எல்லோரும் வந்து
செம்பருத்தி பூ ரசம் வைக்க ரெடி ஆகிட்டீங்களா? ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் என்னுடைய எல்லா வீடியோக்களும் வரும். அடுத்து மற்றொரு வீடியோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய பத்மகுமாரி சேனல்லேருந்து ஸ்நேகிதி. தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.